தமிழகத்தில் நிலுவையில் உள்ள சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சரிடம் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவை சந்தித்த பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் இந்த ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு புதிய ரயில் சேவை மற்றும் ரயில்வே வழித்தடங்கள் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக மொரப்பூர் தர்மபுரி இடையேயான 33 கிலோமீட்டர் ரயில் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் புதிய ரயில்கள் இணைப்பதற்கான அறிவிப்பை வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மொரப்பூர் தருமபுரி அது 33 கிலோமீட்டர் அந்த திட்டம் அது நடந்தால் தருமபுரி மாவட்டம் வளம் பெறும். இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது நிச்சயமாக அதை கருத்தில் எடுத்துக்கொள்வேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள கடந்த காலத்தில் உள்ள ரயில்வே நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்களை பற்றி பேசினோம். நம்பிக்கையோடு செல்லுங்கள். நிச்சயமாக தமிழக ரயில்வே திட்டத்தை அதிக கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்.